ஹலோ எவ்ரி ஒன், நாம் இந்த வீடியோவில் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரியாக்ட் ஜேஎஸில் ஸ்டேட் அப்படின்றது ஒரு எலமெண்ட்டோட வேல்யூவை மாற்றுறது, அதாவது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது, பட்டன் கிளிக்கோ இல்லை மவுஸ் ஹோவரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்டை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஒரு ஸ்டேட் வந்து பர்டிகுலர் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகணும். அதுதான் வந்து ஸ்டேட்டை மாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டும் சரி, கிளாஸ் காம்பனண்ட்டும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் அப்படின்னு வர்றப்போ நம்ம ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணணுமே. ஹூக்ஸ் அப்படின்றது அது வந்து ஒரு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு மூலம் தெரிஞ்சுக்கோங்க. வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் அது டீட்டெயிலாக புரியும். ஸோ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் அப்படின்ற அந்த ஒரு ஹூக்கை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து இந்த ஒரு எலமெண்ட்டில் வந்து அதோட வேல்யூ டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போது அது எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாக்கா, கான்ஸ்ட் இதை கொடுத்துட்டு யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இது ஒரு ஹூக்னு சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேம் செட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நேம் இனிஷியல். ஸோ செகண்ட் வேல்யூ வந்து அதோட ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் அது வந்து கால் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, செட் நேம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீஸ்ட்ரக்சரிங் என்ன நடந்திருக்கு, நம்ம எப்போதுமே ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு வித் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஆனால் இந்த டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நேம் இது வந்து ஒரு வேரியபிள். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ இதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் நேமில். செட் நேம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஒரு ஸ்டேட் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக நாம் இந்த செட் நேமை யூஸ் பண்ணுவோம். இது நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இனிஷியலி நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இந்த ஆல்ரெடி நம்ம ப்ராப்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வேல்யூ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த வேல்யூ நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ட்டு. ஏதாவது எரர் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எரர் எதுவும் வரல. ஸோ இது என்ன இருக்குது, ஃப்ரம் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஏன்னா இனிஷியலான ஒரு ஸ்டேட் வந்து எம்டியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் நேம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இப்போ நமக்கு செட் ஆகிடுச்சு இனிஷியல் நேம் அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம ஆன் கிளிக் பண்ணுறப்போ வந்து நம்ம இது வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் இந்த பட்டன் தனியாக வைக்காமல் இந்த H1 டேக்லேயே வந்து நான் கொடுக்குறேன் ஆன் கிளிக். ஆன் கிளிக் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், கான்ஸ்ட். ஸோ கான்ஸ்ட்ன்றது நம்ம வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆர்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ. இப்போது ஹேண்டில் கிளிக் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஆரே ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம், console.log ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ என்னன்னா காப்பி ஆகும் இல்லையா. ஓகே, ஹேண்டில் கிளிக். ஸோ ஹேண்டில் கிளிக் அப்படின்றது நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கொடுப்போம், ஸோ இந்த மாதிரி பேரந்தசிஸ் கொடுப்போம். ஸோ இது கொடுக்கக்கூடாது. இது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கன்சோலில் நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ நீங்கள் இதை டேரெக்டாக ஒரு பேரண்டருக்கு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, ஸோ இனிஷியலாகவே வந்து அது ரெண்டர் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ எனக்கு நான் இன்னொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ console.logல எம்டியாக இருக்குது. ஓகே, டெஸ்ட். ஸோ இது நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இனிஷியலாகவே நான் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ட்ரிகர் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கால் ஆக ஆரம்பிச்சு. நம்ம அப்படி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த பேரந்தசிஸை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுறப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது இனிஷியலாக டைரெக்டாக வந்து எதுவும் கால் பண்ணலை. ஓகேங்களா, இப்போது நமக்கு என்ன பண்ணணும், ஆன் கிளிக்கில் ஒரு வேல்யூ செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தா, செட் நேம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். console.logல அது அப்படியே இருக்கட்டும். ஸோ செட் நேம் அப்படின்றது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு வேல்யூவோ இல்லை ஒரு டைனமிக்கான வேல்யூ கூட மாற்றலாம். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டாட்டிக்காக தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டைனமிக்காக எப்படி மாற்றுறதுன்றத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செட் நேமில் வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த செட் நேம் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேமில் போயிட்டு இந்த வேல்யூவை அசைன் பண்ணோம் ஆன் கிளிக் பண்ணுறப்போ. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து எந்த எலமெண்ட் கிளிக் பண்ணுறோம், ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் நம்ம கிளிக் பண்ணுறப்போ இப்போ இதோட வேல்யூ வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டேட். ஸோ இது வந்து 2 தடவை தான் இப்போ ரன் ஆகிருக்கு. இப்போது நம்ம இதில் இன்னொன்று வந்து பண்ணலாம். இந்த பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த ஏதோ ஒரு இன்புட் டைப் எலமெண்ட்டையோ இல்லை வேற எதாச்சும் ஒரு எலமெண்ட்டையும் நம்ம கால் பண்ணுறப்போ நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா இப்போது ஒரு ஈவெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் வந்து வந்து நம்ம எடுக்கணும்.
இது வந்து என்னன்னா இ டாட் டார்கெட் டாட். இப்போ இது வந்து ஒரு HTML எலமெண்ட்ன்றதுனால நம்ம இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்றத எடுக்கலாம். ஓகேங்களா, இதை இப்போ கன்சோல் லாக் பண்றேன். இதை கன்சோல் லாக் நம்ம இப்போ பண்ணிட்டோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம கரெக்டாக கிடைச்சிடும். கிளிக் பண்ணுறப்போ டெஸ்ட் ஃப்ரம் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்றது நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த இ பாஸ் பண்ணலை அப்படின்னாக்கா நம்மளால அந்த வேல்யூவை எடுக்க முடியாது. ஸோ கன்சோல் டாட் லாக்ல எரர் வரும். ஸோ டார்கெட் எலமெண்ட் என்ன அப்படின்றதே தெரியல அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல ஸ்டேட்டை வந்து ஹேண்டில் பண்றது. கிளாஸ் காம்போனன்ட்ல எப்படி பண்றது நம்ம இதே வீடியோல பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ கிளாஸ் காம்போனன்ட் நான் வரேன். ஸோ கிளாஸ் காம்போனன்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல எப்படி ஸ்டேட்டை வந்து ஹேண்டில் பண்றது. ஸ்டேட் அப்படின்றது நம்ம ரெண்டு விதமா இதில் பண்ணலாம். ஒன்று கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி போறது, இன்னொன்று வந்து நார்மலான அந்த திஸ் யூஸ் பண்ணாம பண்றது. ஸோ அது நான் புரியும்படி சொல்லணும்னா, ஓகே ரிட்டன் இங்க வந்துட்டோம். இது செமிகோலன் வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸ்டேட்னா என்ன, நேம் வேல்யூ, இது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ இனிஷியலாக அது எம்டியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். ஏதாவது எரர் வருதா பார்ப்போமா. நேம் வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல நம்ம எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா வந்து நேம் வந்து டைரக்டா போட்டிருப்போம். ஆனால் கிளாஸ் காம்போனன்ட்ல என்ன நடந்திருக்கு பார்ப்போமா, நமக்கு எரர் வந்திருக்கும். இது ஏன் அப்படின்னாக்கா, நம்ம கிளாஸ் காம்போனன்ட் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஒரு எலமெண்ட் நம்ம கால் பண்ணல. இதோட வெளியில கிளாஸ் காம்போனன்ட் வெளியில இருக்கிறதுனால நம்ம திஸ் தான் யூஸ் பண்ணணும். திஸ் டாட் ஸ்டேட் டாட் நேம் வேல்யூன்னு கொடுத்தோம்னா இப்போ நமக்கு எரர் வராது. இப்போ இனிஷியலா இது வேற ஏதாச்சும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்றப்போ, இப்போ DDDDF அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இனிஷியலா நமக்கு வேல்யூ வந்து இங்க செட் ஆயிடுச்சு கிளாஸ் காம்போனன்ட்ல. ஓகேவா, இப்போ இத ஸ்டேட் வந்து நம்ம மாத்தணும் அப்படின்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து இது திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்றது எரர் வந்திருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண சொல்லுதுன்னா, கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிக்ளேர் பண்ண சொல்லுது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க போட்டுடலாம். ஓகேங்களா, திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் வேல்யூ அப்படின்றத நம்ம இதுக்குள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ தானே இது நடக்கணும். சாரி, இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல ஹேண்டில் கிளிக் அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்ல. ஸோ அதையும் நம்ம இப்போ கொடுப்போம். ஸோ ஹேண்டில் கிளிக் பண்றப்போ தான் நமக்கு செட் சேஞ்ச் வந்து நடக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் இது க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இதுலயும் ஆன் கிளிக் வைக்கிறேன். ஆன் கிளிக் பண்றப்போ எனக்கு இங்க, ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேங்களா, இப்போ இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து கொடுக்கல, வெளியில தான் கொடுத்துருக்கோம். ரைட்டா, அப்போ என்ன பண்ணணும், திஸ் யூஸ் பண்ணணும். திஸ் டாட் ஹேண்டில் கிளிக் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கன்சோல் எந்த எரர் அடிக்கல. இப்போ இது சேஞ்ச் பண்றப்போ செட் ஸ்டேட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். சாரி, நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்தேன். STATE தான் கரெக்ட் ஸ்பெல்லிங். ஸோ இதை கொடுக்குறப்போ திஸ் டாட் ரெஃப்ரெஷ் ஆகலையா, நான் இதை வந்து செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து ஐ எம் சேஞ்சட் ஸ்டேட் அப்படின்றது கொடுத்துடலாம். இப்போ கொடுக்குறப்போ இப்போ வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஐ எம் சேஞ்சட் ஸ்டேட். இதுல வேற எப்படி நம்ம வந்து கிளாஸ் காம்போனன்ட்ல வந்து ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது இதுதான் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு பேரண்ட்ல இருந்து நம்ம சைல்டுக்கு டேட்டா பாஸ் பண்றப்போ ஏதாவது எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபால்ட்டா வந்து ஒரு காம்பனன்ட் உள்ள இருந்தா இனிஷியலா ரெண்டர் ஆகும். இப்போ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்டேட்டை வந்து திஸ்ன்றதை கொடுக்கணும். திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்றது, இல்லாட்டினா உங்களுக்கு எரர் அடிக்கும்.
ஓகேங்களா. திஸ் டாட் ஸ்டேட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இப்பயுமே எரர் அடிக்கும். இது ஏன் அப்படின்னாக்கா சூப்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். இது கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த எரரும் அடிக்காது. ஓகேங்களா. இப்போ திஸ் டாட்டை இப்போ நான் கிளிக் பண்ணுறப்போ நமக்கு ப்ராப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறப்போ நம்ம எப்போதுமே வந்து சூப்பர்ன்றதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி திஸ் அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஹேண்டில் கிளிக் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதுலேயும் வந்து நம்ம இந்த பேராமீட்டர் வந்து கொடுக்கூடாது. ஸோ கொடுத்தாக்கா அது மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்துறப்போ ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்களா. ஸோ நான் இதுதான் வந்து நான் ஃபங்க்ஷன் காம்பனண்ட்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ இது அன்லிமிட்டட் டைம் ஆஃப் வந்து இந்த கிளாஸ் காம்பனண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா திஸ் அப்படின்றது வரப்போ அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த பேரந்தசிஸ் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் மைண்ட்ல எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு பேரந்தசிஸ்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துலயும் நீங்க பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். இப்படி பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் ஸ்டாப் ஆகும். ஸோ எனக்கு இது ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருக்குன்னா அது ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ நமக்கு இது ரன் ஆகலை. இப்போ நம்ம கிளிக் பண்றப்போ ஐம் சேஞ்சட் ஸ்டேட் அப்படின்ற அந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டையும் சரி கிளாஸ் காம்பனண்ட்டையும் சரி கம்பேரிட்டிவ்லி படிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ப்ராசஸை பார்க்கலாம்.